திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. கத்தி என்கிற கதிரேசன் வில்லாதி வில்லன். கத்தி படத்துல நம்ம தளபதி கொடுத்த ஸ்பீச் கண்டிப்பா யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரந்தூர்ல நம்ம தளபதி கொடுத்தாரு பாருங்க ஒரு ஸ்பீச். 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். சும்மா எல்லாத்தையும் செதற விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் அந்த ஸ்பீச். இன்னும் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு எல்லாரும் கதற போறாங்க. மாநாடுல நம்ம தளபதி பேசுனதுக்கே இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே தான் கதற போறாங்க. ஏன்னா நம்ம தளபதி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. களத்துல இறங்கிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காவே இறங்கிட்டாரு. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு தளபதி வெறிய நானே நினைச்சு பார்க்கலடா. ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்துட்டாரு. ஓகே, என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல நம்ம பரந்தூர்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வரப்போகுது. அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் ஏரி எல்லாமே போயிருமா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மக்களுக்கு விவசாயிக்கு சப்போர்ட்டா வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஸோ ஊருக்குள்ளேயே விடலியாமா, அதாவது ஊருக்குள்ள இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க, நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே நம்ம தளபதி என்ன சொன்னார்னா, ராகுலுங்கிற ஒரு சின்ன பையன் பேசினதை கேட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னார். ஸோ என்னோட ஃபோன் இங்கேப்பா. நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம், எங்களுக்கு இந்த விவசாய நிலங்களை விட்டா போதும், இந்த ஏரிங்கெல்லாம் விட்டா போதும், எங்களுக்கு பள்ளிகள் எல்லாம் விட்டா போதும். எங்களுக்கு விமான நிலையம் வேணாம். எங்களுக்கு விமான நிலையம் வந்து நாங்களாம் மேலே பறக்க போறோம். இப்போ இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் வரும் நீங்க சொல்ல முடியுங்களா? எங்களுக்கு பள்ளி பாதிப்பாகுது, எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம். ஆனா அவங்க பசங்களாம் வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க பெரிய ஆள் ஆகலையா? அது மாதிரி எங்களுக்கு விவசாய நிலையம் இருந்தா தானே நாங்க சாப்பிட முடியும், நாங்க எதை வச்சு சாப்பிட முடியும். அது ஏரிலாம் இருந்தா நாங்க குளிப்போம், எல்லாமே எனக்கு வெயில் டைம்ல தேவைப்படும் எங்களுக்குலாம். இதை வந்து அழிச்சா நாங்க எங்க போய் இதெல்லாம் பண்ணுவோம்? விமான நிலையம் வேணாம் எங்களுக்கு. சூப்பர்ப்பா, நம்ம தம்பி ராகுல் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்கிறாரு. அண்ட் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு டைரக்டாகவே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டார். உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. தெளிவா பேசிட்டாரு, தெளிவா பேசிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன பேசணும்? கரெக்டா என்ன பேசணுமோ அந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பேசிட்டாரு. அந்த ஒரு கேள்விங்கிறது கேட்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே மீடியாஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பேசினதை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? ஏன்னா என்ன ஒரு விஷயம் நடந்தாலும், எது நடந்தாலுமே பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அதை பத்தி பேசும்போது தான் அதை பத்தி ஆளுகளே பேசுவாங்க. எனக்கும் இந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தளபதி மூலியமா தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு, என் கோடிக்கணக்கான பேருக்கும் நம்ம தளபதி மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறதே தெரியுது. ஸோ அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு பவரை நம்ம தளபதி இப்போ சூப்பராகவே யூஸ் பண்றாரு. இனி ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே யூஸ் பண்ணுவாருன்னு நம்பிக்கையுடன் காத்திருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆரம்பம் தாங்க, வெறும் ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்திலேயே இப்போ தளபதி என்னப்பா இந்த பொலிட்டிக்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஸ்பீச் கொடுத்துருப்பாரா, அவ்வளவுதானே. இதுக்கு மேலதான் வரப்போகுது. இனிமேல் வரப்போற சம்பவமே வேற, அதெல்லாம் வேறையோ வேற. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தளபதி பேசுற அப்டேட்ஸ் தான் மெயினாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாமே வெறும் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லாரும் சேஃபாக இருங்க. அண்ட் நம்ம தளபதி பேசின இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.